நாம் தமிழரும் தமிழக வெற்றி கழகமும் இணையட்டும், எடப்பாடி தலைமை கூட ஏற்றுக்கிட்டோம், அவங்களுக்குள்ள முடிவு பண்ண போறாங்க. விஜய் வந்து எடப்பாடிக்கு வாழ்த்து தெரிவிக்கும். எடப்பாடி தமிழர், சீமான் தமிழர், விஜய் தமிழர், இப்படி 3 பேரும் சேர்ந்து கூட்டிடுச்சுன்னா அப்ப நான் என்ன பண்றது? செல்லூர்ராஜ் ரியாக்ட் பண்றாரு. அதே போல வந்து சீமானையும் கூட்டணியில கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு பேச்சும் இருக்கு. 3 பேருமே இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் நான் சொன்னேன், அது இணையணும்ன்றேன். வாய்ப்பு இல்ல, 3 பேரும் இணையணும். இணையறது பல பேருக்கு பிரச்சனையாகும்னு நினைக்கிறீங்களா? யார் இங்க தலைமைன்றது ஒரு பிரச்சனையா கொண்டு வரணும். அதிமுக போன்ற கட்சிகள் வந்து பேசுறாங்களா, அதெல்லாம் தடுக்கணும். உச்சபட்சமா என்ன சொல்லுங்க கேட்டா, விஜய் வந்து மைக் சின்னத்தை காட்டினது அவருடைய சினிமா ப்ரொமோஷனுக்குன்னு. இவங்க கவலை என்னன்னு கேட்டீங்கன்னா, விஜய் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா போடுறாரு. பிரச்சனையே அதுதான். எம்ஜிஆரை நீங்க வந்து இந்த விஜயோட ஒப்பிடுங்க, ஆனா சிவாஜியை ஒப்பிடுறீங்கன்னு சொன்னா உங்க மனசுல வன்மம் இருக்குன்னு. திமுகவுக்கு எதிராக ஒரு அணி அமையக்கூடாது. எடப்பாடி தனியா ஆவர்த்தனம் பண்ணணும், விஜய் தனித்து நிற்கணும். விஜய் தனித்து தானே வந்து ஓட் பேங்க் காட்டணும். திமுக காட்ட சொல்லுங்க. Study in Singapore, Mauritius. Easy entry to Canada, UK, Europe, Australia, New Zealand. For admission contact 7904-710-512. லகரம் பாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு பத்திரிகையாளர் சேகுவாரா ஜெய்சங்கர் அவர்கள் சந்தித்து சீமான் விஜய் இணைவது குறித்து பேச போகிறோம். சார் வணக்கம். சார் வணக்கம். கடந்த 2 நாட்களாக வந்து சீமான் அவர்கள் வந்து ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்னதுனால வந்து பரபரப்பாக பல செய்திகள், பல பேரை தூக்கம் கெடுத்த அந்த ஒரு வெயிட்டிங் அப்படி போயிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் சவுண்டாகவே சொல்லிடுறாங்க, விஜய் பாடியிலே சொல்லுங்க. ஆமாம். இப்போ சீமான் அவர்கள் வந்து விஜய் கூட சேர்றது நல்லதா, இல்லை வந்து விஜய் வந்து சீமான் கூட சேர்றது நல்லதான்னு ஒரு 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 டாபிக் போகுதுல்ல. இப்போ இதில் யார் சேர்ந்தா நல்லா இருக்கும்? யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? பாலோடு சர்க்கரை கலக்கலாமா, சர்க்கரையோடு பால் கலக்கலாம், இப்படிதான் வந்து பல பேரும் தலையை பிச்சுட்டு இருக்கிறாங்க. எப்படியோ ரெண்டும் சேர்ந்தா பருகிறதுக்கு வசதியாக தானே இருக்கும், நல்லா தானே இருக்கும். ஆமாம், சுவையாக இருக்கும்ல. ஆனால் அது ஏனோ பலருக்கு கசப்பாக இருக்கு. அதுதான் உண்மைதான் அது. இதில் என்னன்னா, இப்போ அரசியல் ரீதியா வந்து மாற்று கருத்து உள்ளவங்களுக்கு அல்லது வந்து மாற்று கட்சிகளோட நேரடியாக சொல்லிடுறேன். இப்போ சீமானும் விஜயும் இணையிறாங்க அப்படின்னு சொன்னா திமுக தரப்புலையோ அல்லது அதிமுக தரப்புலையோ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது, ஒரு புதுசா ஒரு அணி உருவாகுது, இந்த கூட்டணி நமக்கு ஏதாவது கஷ்டப்படுத்துமா, சங்கடம் அப்படின்னு ஃபீல் பண்ணலாம். ஆனால் தொடர்பே இல்லாத ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள் வந்து ஒரு நடுநிலையாளர்கள் அல்லது பத்திரிகையாளர்கள்ன்ற போர்வையில் இருக்கிறவங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை விமர்சனம் பண்ணும்போது அல்லது ஒரு சார்பாக பேசுறது, அதாவது கேட்டால் ஒரு வஞ்ச புகழ்ச்சியாக பேசுறது, அப்படி நான் இப்படி பார்க்குறேன். எப்படி சொல்றீங்க? ஒன்று சேர விடாமல் தடுக்கிறாங்கிறீங்களா? ஒன்று சேர்றதுக்கு ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்னு கவலைப்படுறாங்க. நான் பார்க்குறேன். பல பேர் இப்போ நம்ம தம்பிங்க எடுத்துங்களேன், இப்போ இது வழக்கமாக பேசக்கூடிய நம்ம யூடியூப் ரோட்டஸ் நம்ம தம்பிங்க தான் 2 பேரும். அவங்க பேசுறது எடுத்துக்கலாம், அவங்க நிலைப்பாட்டில் நிற்கிறாங்க. திமுக ஆதரவு. யார் திமுகவுக்கு எதிராக இருந்தாலும் அவங்க விமர்சிப்பாங்க. அது கடுமையாக அட்டாக் பண்ணுறாங்கிறதுலாம் அது எதிர வாக்குவாதங்கள் வரும்போது அது செய்வாங்க. எப்பவும் ஒரே நிலைப்பாடு, திமுக ஆதரவு. அதே மாதிரி இன்னும் சில பேர் இருக்கா. இப்போ செந்தில் வேல் வீச்சு கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. வேல் வீச்சுன்னு போட்டுங்க, அது விட்டுற போறீங்க. ஏன்னா செந்தில் வேல் மட்டும் சொல்லாதீங்க, வேல் வீச்சுன்னு சேர்த்துங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னை வந்து பிரகடனப்படுத்திக்கிறாரு. என்னன்னு கேட்டால், நான் வந்து திமுக மேடையிலே ஏறிடுறாரு, தன்னை அடையாளப்பட்டு. இவங்க வந்து ஒரு கவலைப்படுறதுல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அது நியாயம்னு சொல்ல மாட்டேன். கவலைப்படுறது கூட ஒரு அரசியல் ரீதியான ஒரு வன்மம் எடுத்துக்கலாம், எதிர்ப்புன்னு எடுத்துக்கலாம், அந்த வன்மம் எடுத்துக்கலாம், சரிங்களா? ஆனால் இந்த பொது ஊடகங்களில் தன்னை வந்து ஒரு ஜேர்னலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இல்லை தன்னை வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோருக்கு சமமாக தன்னை வந்து நினைக்கக்கூடியவங்க, அவங்கள தன்னைத்தானே பாவித்துக் கொள்ளக்கூடியவங்க, அவங்க வந்து நான் ஒரு கருத்து சொல்கிறேன் அப்படின்னு ஒரு கருத்து கண்ணாயிற மாதிரி வந்துட்டு வன்மத்தை கொட்டும் போது தான் நமக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு இந்த அஜெண்டா, இவங்க யாராவது இந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்குறாங்களான்னு ஒரு சந்தேகம் வருது. அது யார் வேணாலும் இருக்கலாம். என்னை கேட்டால் நான் மீண்டும் 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 வலியுறுத்தி சொல்லுவேன் சார், இங்கே வந்து ஒரு பத்திரிகையாளர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நடுநிலைன்றதை தாண்டி நீங்கள் வந்து ஒரு நியாயவாதியாக இருக்கணும், நியாயத்தை பேசணும். இதுதான் இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அரசியல் கட்சியை தூக்கி பிடிக்கிறதுக்காக அல்லது அந்த அரசியல் கட்சியை தூக்கி கூட நீங்கள் பிடிக்க வேண்டாம்.
ஒரு கட்சியை நீங்கள் அடிக்கணுன்றதுக்காக அந்த கட்சியை நம்ம அரசியல் கட்சி நம்ம என்ன அடித்தோம்னா அவங்க நம்ம கிட்ட வந்து பேரம் பேச வருவாங்க, அப்போ ஒரு பெரிய தொகையை நம்ம வாங்கிக்கலான்ற அந்த ஒரு எண்ணத்தில், அல்லது ஒரு அரசியல் கட்சி நம்மளை மதிக்கவே இல்லை, நம்ம எவ்வளோ பெரிய பத்திரிகையாளர், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் ஆட்சிக்கு வரணும் வரக்கூடாதுன்றதை வந்து நம்ம வந்து கணிக்கக்கூடிய ஒரு நிபுணத்துவம் பெற்றவர், அரசியல் சாணக்கியத்தனம் தெரிந்தவர். உண்மையான விஷயம் என்னன்னா, பிரசாந்த் கிஷோர் பீகாரில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியாது. ஆமாம் ஆமாம், அதான் நிதர்சனமான உண்மை தான். நம்ம நீங்கள் தவச புலன்னு சொல்லுவாங்க, இந்த சமையல் பண்ணுற கல்யாணத்தில் சமையல் அவர் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க? நீங்கள் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களா? யாரும் சாப்பிட மாட்டாங்க. அது ஒரு என்ன சொல்லணும்னா ஒரு இதுவாக வச்சுருக்காங்க, அவங்களுடைய தொழில் என்ன சொன்னால் ஒரு எத்திக்ஸ், ஒரு நெறியாக வச்சுருக்காங்க. ஊருக்கே சமைச்சு போடுறவங்கன்னா ஒரு தட்டில் போட்டு சாப்பிட மாட்டாங்க, அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவாங்க, இல்லை வெளியில் போய் சாப்பிடுவாங்க. அது ஒரு எத்திக்ஸ். நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து அது ஒரு உதாரணம் தான் நான் சொல்கிறேன், இதுக்கு பொருந்துதோ பொருந்தலையோ அது மாதிரி என்னன்னா, நீங்கள் என்ன தான் நீங்கள் வந்து ஆட்சிக்கு யார் வரணும்னு சொல்லிட்டு யார் முதலமைச்சராகலாம் முடிவு பண்ணுற இடத்துல நீங்கள் இருந்தாலும் கூட, நான் வந்து மோடியே நான் தான் உருவாக்குறேன்னு சொன்னால் கூட, நீங்கள் வந்து ஒரு பீகாரில் நீங்கள் இருக்கக்கூடிய பீகார் எதுக்காக சொல்கிறேன், நீங்கள் இருக்கக்கூடிய மாநிலம், அந்த மாநிலத்தில் ஒரு சட்டமன்ற தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் நின்று ஜெயிக்க முடியாது. இங்கே வந்து காலம் மடக்கி உட்காந்துக்கிட்டு பேசின சவுக்கு சங்கர் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறான் அதெல்லாம் எதோ சொன்னார். ஆனால் நீங்கள் என்ன தான் இப்போ இன்னும் கூட பலர் சவுக்கு சங்கரோட சேர்த்து இன்னும் கூட பலர் பேர், இப்போ பல பேருக்கு என்ன பிரச்சனைனா, எப்படி நீங்கள் வந்து விஜய் வந்து அரசியல் கட்சி தொடங்கிட்டாரு, விஜயோட இடம் யாருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா, அது சிவகார்த்திகேயனுக்கு அவங்களுக்கு. அது மாதிரி சவுக்கு சங்கர் சிறைக்கு போயிட்டாரு, அவருடைய இடம் யாருக்குன்றது கடும் போட்டி இங்கே நடக்குது. இவங்களை அடித்தா அந்த கட்சியிலேருந்து கூப்பிடுவாங்களா, அவங்கள அடிச்சா இங்கேருந்து கூப்பிடுவாங்களா? சவுக்கோட வேலையை வந்து பார்க்கறதுக்கு நிறைய பேர் தயாராகிட்டாங்க. இப்போ நான் புரியுதுங்களா, இதுதான் சார் யதார்த்தம். ஏதாவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒருத்தர் ஃபீல் பண்ணலான்ட்டு வருவாங்க, அவங்க எப்படி செயல்படுறாங்கன்றது வேற. அதுக்காக சவுக்கு சங்கர் வந்து செய்யறதா நம்ம நியாயம் நம்ம சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு இடத்துல வந்து அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து உட்காந்துறாங்க. அதே மாதிரி தான் அரசியல் கட்சியிலும் நான் சொல்கிறேன், இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து இப்போ நீங்கள் நம்ம மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன், இந்த கலைவரம் இந்த கூட்டணிகள்லாம் இருக்குல்ல, இன்னும் வந்து தேர்தல் முடிவு வரல, தேர்தல் முடிவு எப்படியும் வந்து திமுக சாதகமாக தான் இருக்க போகுது. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான நிபுணர்கள், இது தேர்தல் அரசியல் நிபுணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, இந்த கருத்து கணிப்புலாம் வெளியிட்டவங்க, அவங்கெல்லாம் வந்து என்ன ஆக போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்க பேசின தோணிலாம் முதல்ல வேற என்னென்னவோ பேசிட்டு இருந்தாங்க, திமுக எதிராக பேச. ஏன் இன்னும் சொன்ன கேட்டால், மோடி கிட்ட ஒரு அசைன் வாங்கிட்டு மோடி வந்தாருன்னா அப்படி பரட்டிடுவார், பிடுங்கிடுவாருனாங்க. மோடி அங்கேயே பிடுங்க முடியலன்றது தான் உண்மை. வட மாநிலங்களே ஒன்றும் பிடுங்க முடியாதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுபான்மையினர் வந்து வாக்குகளை பெறத்துக்கு என்னென்னமோ பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ எனக்கு பெட்ரூம் வரைக்கும் போயிட்டார் ஒரு பிரதமர். கேவலமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணதான், இங்கே ஒரு பிஜேபிக்கு ஒரு மாற்று அரசியல் யார் வைக்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெறுவாங்கன்றது. நல்ல வேலை நான் என்ன கேட்டேன்னா, அதிமுக வந்து அந்த பழியை ஏற்றுக்கல. அதிமுக வந்து ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட கூட்டணி இருந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் வந்தாக்கா தேசிய கட்சிகளை வளர்த்து விடக்கூடிய பாவத்தை வந்து எடப்பாடி செஞ்சிருப்பார். அந்த பாவத்தை எடப்பாடி செய்யல. ஆமா, அப்படி வேணா எடுத்துக்கலாம். அது தெரிஞ்சுட்டு அவர் வந்து அதிமுக சரிவுல இருக்குன்றது வேற விஷயம். பொதுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சரிவு இருக்கு, ஏன்னா ஒரு கரிஸ்மாட்டிக் பவர் அங்கே இல்லைன்றதுலாம் உண்மைதான். ஆனால் இருந்தாலும் சசிகலா கட்சியை கொடுத்தாங்க, அந்த கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு தேசிய கட்சி கொண்டு போய் விற்று காசாக்கல, சரத்குமார் மாதிரி. ஆமா, இன்னைக்கும் வந்து அந்த கட்சி இருக்கு, அது தோல்வி இருக்கலாம். ஓபிஎஸ் எடுத்துக்கிட்டாலும் எந்த முடிவு எடுக்கணும் டெல்லி தான் ஓடுவார், டெல்லி தான் முடிவு எடுக்கணும். வந்து டெல்லி தான் போவார். ஓபிஎஸ் நம்பி போன ஓபிஎஸ்க்கு கடைசியா ஒரு பலாப்பழம், அந்த பலாப்பழம் 4ஆம் தேதி வெட்டும் போது தான் தெரியும் அதுக்குள்ள என்ன இருக்குன்னு. ஸோ ஓபிஎஸ் வந்து செல்லா காசா போயிட்டார் பிஜேபி. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா வந்து ஏன் இப்படி கூட நான் நினைப்பேன், ஏன் வந்து சசிகலா வந்து ஒரு தீவிர அரசியலில் இல்லை, ஏன் வந்து இபிஎஸ்ஸை வந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சி வழிநடத்துறதை விமர்சிக்கல, திமுகவோட சசிகலா விமர்சிக்கல. திமுக சவுக்கு சங்கர் அரசு பண்ணதுக்கு குரல் கொடுத்தாங்க அந்தம்மா, சரிங்களா? ஆமா. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இபிஎஸ் இது வரைக்கும் விமர்சனம் பண்ணல. ஒருவேளை இப்படி இருக்கலாம், ஒருவேளை நாம தான் இந்த அதிமுக வந்து ஒரு பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்தோம், ஒரு முதலமைச்சராக தேர்ந்தெடுத்தோம், அவர் என்னதான் கட்சி அவர்கிட்ட போனாலும் கட்சி அப்படியே இருக்குன்ற அந்த ஒரு வேளை வந்து அந்த ஒரு பாச உணர்வுகள் இருக்கலாம், நான் அது உறுதி பண்ணேன். ஆனால் வந்து பத்திரமா இருக்கு, கட்சி இருக்கு, கட்சி வந்து பார்த்தீங்கன்னா சரிவில் இருக்கலாம்.
மொத்தமாக அழிஞ்சு போச்சு சொல்ல முடியாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அழிவை நோக்கி நகராமல் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுகவுக்கு நிச்சயமாக உண்டு. அந்த ஒருங்கிணைக்கிறது யாருன்றதுலாம் சிக்கல். இப்போ எனக்கு நீங்கள் இப்போ நம்ம பேசியிருந்தோம்ல விஜய் சீமான் இணையிறது, சீமானை விஜய் சீமானை இடைய விடாமல் தடுக்கிறது இருக்குல்ல. ஆக்சுவலாக இந்த 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 ஸ்கெட்ச் யாருக்கு? இது வந்து யாருக்காக இந்த வேலையை செய்யறாங்க? முதல்ல ஒரு விஷயம் விமர்சிக்கிறவங்க என்ன சொன்னாங்க, முதல்ல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. விமர்சிக்கக்கூடிய அந்த அரசியல் நிபுணர்கள் நம்ம புரோக்கர்னு சொன்னால் கோவம் வருது. நம்ம எதுக்கு அந்த பழி ஏற்றுக்கணும்? அரசியல் நிபுணர்கள் வச்சுக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சீமான் வந்து விஜய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகர்ந்து போகிறாரு, சீமான் வந்து மாநாட்டுக்கு அழைச்சா வந்து போவேன்னு சொல்கிறாரு, சீமான் சொல்கிறாரு, இவங்க சேர்ந்துருவாங்களோ, சேர்ந்தா வலிமையாயிடுமோ, அப்போ நம்ம இங்கே ஒரு ஆள் இருக்கிறோம், நம்ம தானே அந்த சேர்க்குற அந்த வேலையை கூட நம்ம தானே செய்யணும், நம்மக்கிட்ட தானே வரணும், அப்படின்னாலும் நமக்கு அங்கே ரோலே இல்லாமல் போகுது அப்படின்னு ஒரு கவலை. அந்த கவலை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நான் அவனுடைய கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா, விஜய் வந்து எடப்பாடிக்கு வந்து வாழ்த்து தெரிவிக்கிறாங்க, செல்வராஜ் வந்து ரியாக்ட் பண்ணுறாரு, பதிலுக்கு ரியாக்ட் பண்ணுறாரு, இதெல்லாம் எப்படி? இதுவும் என்ன தானே கேட்கணும், நான் தானே சொன்னோம். நான் இங்கே ஒரு ஆள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாட்டுக்கிட்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி இல்லை, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தமிழர்களாக சேர்ந்து ஒரு கூட்டணி வச்சிருக்கீங்களா? ஒரு வேலை எடப்பாடி தமிழர், சீமான் தமிழர், விஜய் தமிழர், இப்படி 3 பேரும் சேர்ந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டணி வச்சுன்னா அப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கவலையில் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா வன்மத்தை கொட்டுறாங்க. உருவாகக்கூடாதுன்னு கேட்குறேன் சார். இப்போ நான் எனக்கு எல்லாமே ஒரு விஷயம் இருக்குன்னா, ஏன் வந்து அப்படி உருவாகக்கூடாது? திமுகவுக்கு ஒரு மாற்று அணி, எடப்பாடியோட ஒரு தோல்வி இருக்கு. கடந்த முறை வந்து இங்கே வந்து இந்த தேர்தலை நான் சொல்ற நாடாளுமன்ற தேர்தலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணிகளை உடைக்கிற வேலையை அவர் செய்யலை. செய்ய தவறிட்டார், இல்லை செய்ய முடியலன்னா அது தோல்வி, செய்ய தவறிட்டார்னா அது தோல்வி தான், எடப்பாடிக்கு தோல்வி. அது இந்த கூட்டணி கட்சியை தக்க வச்சுக்கிறது வெற்றி சார். கட்சிக்கு அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறது, கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, சின்னத்தை வந்து தக்க வச்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு வகையான வெற்றி. ஆனால் இன்னொரு தோல்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டணியை உடைக்கல, கூட்டணியில் யாரும் கொண்டு வரல, அதுக்கான வேலையை அவர் செய்யலையா, செய்யாமல் விட்டுட்டாரா? அப்போ ஒரு அலட்சியம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க கேட்டீங்க, இப்போ நம்ம ஏடிஎம்கில் இன்னைக்கு காலையில் கூட ஒரு நபர் பேசணும் சொல்கிறார், முக்கியமானவர். அவர் பேசணும் என்ன சொல்கிறாரு, இல்லை சார் வேணும்னா தான் வந்து எடப்பாடி வந்து இந்த தேர்தலை வந்து பிஜேபியும் நிற்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிஜேபியும் திமுகவும் முட்டிக்கிட்டோன்றதுனால கூட விட்டார், அது வந்து வேற கணக்காயிடுச்சு, திமுகவோட வாக்குகளை சரிக்கவே இல்லை, பிஜேபி வந்து 3வது அணி வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக வாக்குகள் இது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க. என்னை கேட்டால் நான் கேட்டேன், மாற்று கட்சி செயல்படுறது நாம் என்ன செய்யறோன்றது முடிவு பண்ணணும். எடப்பாடி அதை செஞ்சிருக்கணும், நாம் என்ன செய்யணும்? கவனங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூடுதல் கவனங்கள் வந்து மாவட்ட செயலாளர்கள் வந்து முதுகில் குத்திட்டாங்க. என்ன கேட்டால் நேராக கூட சொல்லுவேன் நான், எடப்பாடி முதுகில் வந்து அந்த ஒரு ஆய்வு அறிக்கையே சொல்லுது. எடப்பாடி வந்து ஒரு ஓய்வு பெற்ற ஒரு ஐஏஎஸ் தலைமையில் ஒரு ஆய்வறிக்கை கேட்டபோது பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக தென் மாவட்டங்களில் இருக்கிற மாவட்ட செயலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி முதுகில் குத்திட்டாங்க, பணத்தையும் வாங்கிக்கிட்டாங்க, செயல்படலை, தேர்தல் வேலையே செய்யலை, இப்படி சொல்ல வந்து ஒரு தகவல் இருக்குது. ஸோ இதெல்லாம் கணக்கில் வைக்கும்போது கேட்டிங்கன்னா தோல்வின்றது வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலர்கிட்ட இருந்து ஒரு தோல்வி, இந்த பக்கம் வந்து அப்படியும் கட்சி வந்து இன்னும் அவர் தான் இப்போ சொல்கிறாங்கல்ல செங்கோட்டையன் வந்து போர்க்கொடி தூக்குறாரு, இதெல்லாம் வந்து கடந்த காலத்து எல்லா காலத்தையும் ஜெயலலிதா காலத்தில் பேச மாட்டாங்க, இவர் காலத்தில் கொஞ்சம் பேசுகிறார், கட்சியில் ஒரு ஜனநாயகம் இருக்குதுன்னு சொல்லி பேசுகிறாங்க, அவ்வளோதானே தவிர நான் தான் வந்து எடப்பாடிக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்க்கொடி தூக்குறேன்னு சொல்லி இது வரைக்கும் ஆனால் வெளியில் வரல, வெளிப்படையாக வரல, உள்ளுக்குள்ளே பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊடகங்களில் பேசுறது இல்லை வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஊடக அந்த எடப்பாடி வந்து தலைமையில உட்கார வச்சு இவர் தலைவரான்னு பார்க்கறது ஜீரணிச்சிக்க முடியாம பேச அது மாதிரி இருக்கணும்ல. இப்போ நான் கேட்குறேன், டிடிவியோ இல்லை ஓபிஎஸ்ஓ கூட வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்த்து நிற்க முடியல. ஒரு தோல்வி இந்த சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி தோல்வியை நீங்கள் கணக்கெடுக்கும் போது இந்த பக்கம் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அமமுகன்னு ஒரு கட்சியை வந்து நீங்கள் வந்து தொடங்கி தனியாக போயிட்டீங்க, அதிமுக தொடர்பே இல்லை உங்களுக்கு, சரிங்களா? இந்த பக்கம் என்ன கேட்டால் ஓபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி எதிர்த்து அரசியல் பண்ண முடியல, சசிகலாவும் கிட்டத்தட்ட ஏன் வர முடியலன்னு கேட்டால் அமைதியாக தான் இருக்கிறாங்க. ஏன் வர முடியும் கேட்டால் ஒரு பார்வை வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா மேலே இருக்குது, சசிகலா குடும்பத்தின் மேலே இருக்குது. ஏன் டிடிவியும் பிரகாசிக்க முடியல? ஏன் முடியல? காரணம் கேட்டால் ஜெயலலிதா அவர்களுக்கு இவங்க கொடுத்த அந்த 75 நாள் கொடுத்த மிகுந்த சிறந்த ஒரு சிகிச்சை இருக்குல்ல, அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா அது ஒரு பார்வை இருக்குல்ல. ஜெயலலிதா அவர்கள் வந்து மரணத்தின் மீதான அந்த சந்தேக பார்வை வந்து சசிகலா மேலே இருக்குது, சந்தேக பார்வை, மக்களுக்கான சந்தேக பார்வை, கட்சி தொண்டர்களுக்கான சந்தேகம். அதனால தான் அவங்களால வந்து பிரகாசிக்க முடியல, ஏன் வெளியில் வர முடியல? அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா சரி கட்சியும் ஒன்று இருக்குது,
அதை வந்து நாம தான் வந்து நியமனம் பண்ணோம் முதலமைச்சராக, அவங்ககிட்ட கட்சி இருக்குது. அந்த பார்வையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகிறாங்க. நான் சொல்கிறேன் சார், இங்கே அதிமுக வந்து மேலும் சரிவை வந்து தடுக்கணும்னு சொன்னால் சில முயற்சிகள் எடுக்கணும். கூட்டணின்றது எப்பவுமே தானே, ஜெயலலிதா அவர்களே கூட்டணி தனித்து போட்டிருக்காங்க, கூட்டணி வச்சிருக்காங்க. தேர்தல் கணக்குன்றது வேற. அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து இவர் தனியாக அவர் தனியாக சில முயற்சிகள் எடுத்தார் கடந்த காலத்தை சீமானை இணைக்கிறதுக்கு. சீமான் ஒத்துக்கலை. இல்லை, அதுதான் இப்போ எடப்பாடி வந்து விஜய்க்கு வாழ்த்து சொல்கிறாரு, செல்லூர்ராஜ் ரியாக்ட் பண்ணுறாரு. அதே போல் வந்து சீமானையும் கூட்டணியில் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு பேச்சும் இருக்குது. அப்போ 3 பேருமே இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் நான் சொன்னேன், அது இணையணும்ன்றதான் வாய்ப்பு இல்லை. 3 பேரும் இணையணும். 2 பேர் இணையதுலேயே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குட்டையை குழப்பறான் உள்ள பூந்து. இணையறது பல பேருக்கு பிரச்சனையாகும்னு நினைக்கிறீங்களா? என்னையே கேட்குறான் சில பேர், என்னையே கேட்குறாங்க, நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, யார் தலைமையில்? அந்த கவலை நமக்கு ஏன்டா, நமக்கு ஏன் அந்த கவலை? சீமான் தலைமையா விஜய் தலைமையா? இப்படி வரும்போது எடப்பாடி வராரு வச்சுங்க, ஏன்னா முதலமைச்சராக இருந்தவர், பெரிய கட்சி. அப்போ என்ன சொல்லுங்க, எடப்பாடி தலைமையை வந்து இவர் ஏற்றுப்பாரா? எடப்பாடி தலைமையை வந்து விஜய் ஏற்றுப்பாரா? எடப்பாடி தலைமை சீமான் ஏற்றுப்பாரா? இந்த குழப்பம் கண்டிப்பாக வரும். ஆமாம். ஆனால் அதை கடந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடையணுன்ற, இப்போ உங்களுக்கு சில தோல்விகள் தான் சில பாடங்களை தரும் சார். கடந்த காலத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா பிரிஞ்சாங்க இல்லையா, நான் எம்ஜிஆருக்கு பிறகு சொல்கிறேன், ஒரு தோல்விக்கு பிறகு தான் ஜெயலலிதா தலைமையை ஏற்றுக்கிட்டாங்க. 2 பக்கம் நிற்கிறாங்க, அங்கே 27 சீட்டு இவங்க ஜெயிக்கிறாங்க, ஒரே ஒரு சீட்டு ஜானகி மட்டும் அங்கே ஜெயிக்கிறாங்க, ஆண்டிப்பட்டி. மீதி எல்லாரும் தோக்குறாங்க. அந்த தலைவர் மட்டும் ஜானகி மட்டும் ஜெயிக்கிறாங்க. அவங்க அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து எதிர்காலம் இல்லை. அதுக்கப்புறம் ஜெயலலிதா தலைமையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்த அதிமுக வந்து உருவாகுது. அதுக்கான வேலையை வந்து வெளியிலேருந்து அவங்க செஞ்சாங்க. நடராஜன் போன்றவங்க வந்து சசிகலாவுடைய கணவர் வந்து அந்த வேலையை செஞ்சாங்க. அந்த குடும்பமே செஞ்சது. அது முக்குளத்தோர் மிகப்பெரிய பலமாக இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன பிரச்சனை கேட்டால், சாதி அடிப்படைன்னு கேட்டால் முக்குளத்தோர்களுக்கு வந்து பிரதிநிதித்துவம் இல்லை. அதை சரி கட்டுற வேலையில் வந்து எடப்பாடி அப்படின்னு அதிமுகவில் இருக்குதா அப்படின்னு பரப்பப்படுதான் நான் நினைக்கிறேன். அது வந்து சசிகலா டீமால் பரப்பப்படலாம். அந்த வேலையை வந்து இந்த பக்கம் திமுக தரப்புலையும் செய்யலாம். ஏன்னா முக்குளத்தோர்கள் சமுதாயத்தை சார்ந்த தலைவர்லாம் இருக்கிறாங்கல்ல, செல்லூர்ராஜ் இருக்கிறாங்க. அதுதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லூர்ராஜ் வந்து விஜய்க்கு வந்து ரியாக்ட் பண்ணுறாரு. அது ஒரு கவலை. ஏன்னா தென் மாவட்டங்களில் வந்து பலம் புரிஞ்ச தலைவர்களில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லூர்ராஜ் இருக்கிறார், தனிப்பெரும் ஆளுமைகளாக இருக்கிறாங்க. அது வந்து நீங்கள் எடப்பாடியும் நீங்கள் எடுத்துங்க, விஜய், சீமான், இவங்க ஒரு கோட்டில் இணையணும். அந்த இணையத்துக்கான அந்த வேலையை செய்யறது யாருன்னு கேட்டீங்கன்னா, அந்த வேலையை செய்யல, பிரிச்சு ஒரு வேலையை செஞ்சுருக்கான். சிறப்பாக செய்யறாங்க. யார் செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, திராவிட இயக்க ஊடகவியாளர்கள் செய்யறாங்க, இல்லை ஊடகத்தை சார்ந்த நண்பர்கள் பத்திரிகையாளர் செய்யறாங்கன்னு கூட போடல, நடுநிலைன்ற வேஷம் போடுறாங்க. இல்லை, ஆனால் அவங்களும் யாருக்கோ ஒருத்தர் தானே அந்த வேலையை செஞ்சாகணும். அதுதான் இப்போ இப்படி இருக்கு சார். ஒரு கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டு அமௌண்ட் வாங்குறதுன்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? ஒரு கட்சிக்கு எதிராக செயல்பட்டு அது யாருக்கு வந்து லாபம்? மாற்று கட்சிக்கு லாபம். அங்கேயும் வாங்குறது இருக்கு. இப்போ ரொம்ப நுணுக்கமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீனியஸ் வந்து சவுக்கு சங்கர் அவர் வந்து இப்போ வந்து உள்ளே இருக்கிறார். அந்த வேலையை இப்போ செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடின்னு அடிக்கணும். எடப்பாடி ஒன்றுமே கிடையாதுங்க, விஜய் ஒன்றும் கிடையாது. விஜய்க்கு என்ன இருக்குது? விஜய்க்கு சீமான் நீங்கள் வேற ஒரு 5%, 6%, 4% அவ்வளோதாங்க. இவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. சரி, எடப்பாடி தலைவர் அவர்கிட்ட கேளுங்க. எடப்பாடி வந்து எந்த நபரோ அந்த நபர் போய்கிட்டுனா, சரி எடப்பாடி பெரிய ஆளுமை இல்லைங்க, அதிமுக அடுத்தது யாருங்க சொல்லணும்ல? அது தெரியாது. அப்போ சொல்ல தெரியும்னா அப்போ எடப்பாடி ஆளுமை ஒத்துக்கணும்ல. எடப்பாடிக்கு வந்து மாற்று தலைமை அங்கே யாராவது இருக்கிறாங்களான்னு கேட்டால் நீங்கள் வந்து சொல்ல முடியல, பதில் சொல்ல முடியல. அப்போ எடப்பாடி தானே அங்கே ஆளுமை. மாற்று நீங்கள் சொல்லணும். அவர் கிடையாதுங்க, இவர் தாங்க சொல்லணும்ல. ஓபிஎஸ் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா பல தேர்தல்கள் வந்து முடிவு பண்ணுது, இந்த தேர்தல் முடிவு பண்ணுது. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓபிஎஸ்க்கு வெற்றியா இபிஎஸ் கேட்டால் இபிஎஸ் தான் வெற்றி அடைய போகிறாங்க. அதானே உண்மை. ஆமாம், நான் மீண்டும் கூட நான் சொல்கிறேன் சார், ஜெயலலிதா அவர்கள்கிட்ட இருந்த அந்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரிஸ்மாட்டிக் பவர் வந்து எடப்பாடிக்கிட்ட இல்லை. அதுதான் அந்த கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பின்னடைவுன்றதை நம்ம மாற்றுக்கிறோம். ஆனால் அதை சரி பண்ணக்கூடிய வந்து இந்த தேர்தல் கிடைக்கக்கூடிய தோல்வி வந்து எடப்பாடியோட கண்ணை திறக்கும் இன்னும். ஆனால் இந்த பிரச்சாரத்தில் வந்து ஆனால் ஒரு விஷயம் பாராட்டி ஆகணும், அண்ணாமலை கழட்டி விட்டது வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கு பின்னடைவு கேட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏடிஎம்கேக்கு தான் பின்னடைவாக இருந்தாலும் துணிச்சலாக அந்த நடவடிக்கை எடுத்தாங்க. ஏன்னா கலைஞர் செய்த அரசியல், எம்ஜிஆர் செய்த அரசியல், தேசிய கட்சிகளை
உள்ளே விட்டது கிடையாது. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்டப்பனாக நின்றுட்டார். என்னன்னு கேட்டால் வேணாம். இல்லை ஒரு இந்த தேர்தல் பிரச்சாரத்திலே சொல்லியிருக்காரு, இங்கே போட்டி வந்து திமுகவுக்கு அதிமுகவுக்கு தான், வேற யாரும் கிடையாது சொல்லியிருக்காரு. அது நீங்கள் சொல்லலாம், இது வழக்கமானது தானே. அது ஒரு வகையில் இவங்க விரும்புவாங்களே, உண்மை தானே. ஏன்னா இப்போ கொடநாடு வழக்குகள்லாம் இருக்குது, பல பேர் எஃப்ஐஆர் இருக்குது, ஒரு அந்த லேயர் எப்பவுமே உண்டு. ஆனால் திமுகவில் இருக்கிற நிழல் தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, வந்து ஸ்டாலின் அவர்களே எல்லா முடிவும் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அடுத்தடுத்து வர செய்திகள் அதில் இரண்டாவதாக இருக்கக்கூடிய நான் ரெண்டாம் கட்ட தலைவர் நான் சொல்ல மாட்டேன், நிழல் தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, சரிங்களா. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரலாறு வந்து எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும். தேசிய கட்சிகளை இப்போவும் நான் சொல்கிறேன், திமுகவோ அந்த திமுகவை வந்து அந்த என்ன சொன்னால் அந்த நிர்வகிக்கக்கூடிய தலைவர்கள் கலைஞர் அவருடைய எண்ணப்படி தான் கட்சியை வந்து கொண்டு போகிறது நல்லாயிருக்கும், பொது அரசியலை கொண்டு போகிறது நல்லாயிருக்கும். நான் சொல்ல பொது அரசியல் கட்சியை கொண்டு போகிறாங்க, பொது அரசியல். தேசிய கட்சிகளை நீங்கள் வந்து அதிமுகவை அடிக்கணும், இல்லை வந்து நாம் தமிழர் வளரக்கூடாது, விஜய் வளரவே கூடாது அப்படிலாம் நீங்கள் நினச்சி ஒரு தேசிய கட்சியை வந்து நீங்கள் 2வது இடத்துக்கு நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னு சொன்னால் ஆப்பு மலை ஏறி உட்காருங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா தெளிந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தாங்க எம்ஜிஆரும் கலைஞரும். தேசிய கட்சிகளை நீங்கள் உள்ளே உட்காருச்சுன்னா ஆப்பு மலை நம்மளுடைய எல்லா உரிமையும் சுதந்திரத்தையும் நீங்கள் பறி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அந்த வகையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2வது இடம் யாருக்குன்றதை வந்து இப்போ ஒரு கேள்வி வருது. அந்த 2வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து திமுக வந்து ஆசைப்படுறது வந்து அதிமுக கூட இருக்கலாம். ஆனால் பிஜேபி வரட்டும், அதிமுக பலவீனம் வரட்டும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அது அடுத்த ஆப்பு யாருக்குன்னு கேட்டால் திமுக தான். இது நான் பார்க்குற அரசியல். கண்டிப்பாக அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு வந்துடக்கூடாது. ஆனால் அது கடந்து வரணுன்ற அந்த எண்ணம் வந்து இருக்குது, பிஜேபிக்கு இருக்குது. அப்படி ஒரு எண்ணம் அப்படி வந்துடுச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இல்லை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அந்த வாய்ப்பு கொடுத்தாங்கன்னா கூட கண்டிப்பாக வந்து இங்கே எத்தனை கட்சி வேணால் உருவாகும். பல கட்சிகள் என்ன உருவாகி இருக்குது, காணாமல் போயிருக்கு. இவங்க கவலை என்னன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக போடுறாரு. பிரச்சனையும் அதுதான். இப்போ விஜய் வந்து சரத்குமார் ஆரம்பித்த மாதிரி, டி ராஜேந்தர் ஆரம்பித்த மாதிரி அது மாதிரி திடீர்னு ஒரு கட்சி ஆரம்பித்து இதெல்லாம் வந்து சிவாஜியோட ஒப்பிடுறாங்க. இப்போது பழைய வரலாறு தெரியாதனால இங்கே போகிற போக்கில் அடிச்சுட்டு போகிறாங்க ஊடக நிபுணர்கள். சிவாஜியும் விஜயும் ஒன்று அப்படின்னு. சிவாஜி எம்ஜிஆர் இறந்த உடனே அது வரைக்கும் தனியை கட்சின்றதே பேசாது இருந்தவர், ஒரு எம்பி பதவியை வாங்கிக்கிட்டவர், வந்து இந்திரா காந்தியோட இந்த நட்புல வந்து ஒரு எம்பி பதவி வாங்கிட்டவர், காமராஜருடைய இந்த வாரிசுன்ற அந்த அடிப்படையில் ஒரு எம்பி பதவி வாங்கினவர், தீவிர அரசியலே இறங்கணும். சினிமாவில் பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும். இதை மட்டுமே தான் சிவாஜி பண்ணார். பொதுமக்கள் பணியோ அந்த யாருக்காவது ஈரக்கையை உதறி இருக்கிறாரா சிவாஜின்னு கேளுங்க. நீங்கள் சினிமா துறையில் உதறி இருக்காரா கேளுங்க. சிவாஜியால் நான் வாழ்ந்தேன்னு யாராவது சொல்லுங்க. அப்படி கிடையாது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய வீழ்ச்சி அப்போ அவர் வந்து அரசியல் தீவிர அரசியல் ஒரு தனி கட்சி தமிழக முன்னேற்றம்னா எம்ஜிஆர் இறந்த பிறகு மக்களும் சிவாஜியை நடிகராக தான் பார்த்தாங்க, எம்ஜிஆர் தலைவராக பார்த்தாங்க. எம்ஜிஆர் இறந்த பிறகு ஒரு பெரிய வெற்றிடம் உருவாயிடுச்சுன்னு சொல்லி எப்படி ரஜினி ஆசைப்பட்டாரு, அந்த மாதிரி தான் வந்து இவர் வந்து வந்தார். ஃபவுண்டேஷனே கிடையாது. திடீர்னு வந்தார், சவுகார் ஜானகி சேர்த்தாரு, வந்து பொதுச் செயலராக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மேஜர் சுந்தரராஜனை போட்டார், நடிகர் படம் சும்மா ஒரு அரசியல் கட்சியாக இருந்தார். அதுக்கப்புறம் கொஞ்சம் செலவு பண்ணார், அதுலேயே வந்து பெரிய கடங்காரன் ஐட்டம்லாம் சொல்லி அப்புறம் போயிட்டார், முடிஞ்சிச்சு. ஆனால் விஜய் அப்படி இல்லைன்ற. எம்ஜிஆரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விஜயோட ஒப்பிடுங்க, ஆனால் சிவாஜியை ஒப்பிடுறீங்கன்னு சொன்னால் உங்கள் மனசில் வன்மம் இருக்குன்னு அர்த்தம். அதை தாண்டி இன்னொன்று கூட சொல்கிறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த சிண்டு முடிக்கிற வேலை இந்த உச்சமாக இதை பண்ணுறாங்க. இதில் நாம் தமிழர்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ஏன்னா அடுத்த தேர்தல் வந்து சில கட்சிகளுக்கு வந்து எதிர்காலத்தை வந்து முடிவு பண்ணக்கூடிய ஒரு தேர்தலாக இருக்கும். அது இன்னும் சொல்லப்போனால் அது அதிமுகவுக்கு பொருந்தும், நாம் தமிழருக்கும் அது பொருந்தும். ஏன்னா இவங்க இப்படியே இருந்துட்டு போயிடணுன்ற அந்த எண்ணம் பல பேருக்கு இருக்குது. தனித்து போட்டி, அவர் அப்படியே விட்டுருப்பா, தனித்து அப்படியே வந்து இன்னொரு 1% 2% கூட வாங்கிட்டு அப்படியே போயிடுவார், சட்டமன்றத்துக்குள்ளே வந்துடக்கூடாது யாரும், அந்த எண்ணம் இருக்குது. ஒருத்தர் 2 பேர் வந்தாலும் தலைவலி. சட்டமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காளியம்மான ஒரே ஒரு பொம்பளை இருக்குது, அது உள்ளே போனாலே முடிஞ்சிச்சு இவங்க கதை. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே விடக்கூடாது. அவங்களாம் இப்படியே இருக்கணும், இப்படியே கத்திட்டு தெருமுனையில் மீட்டிங் போட்டு கத்திட்டு இப்படியே போயிடணும், அப்படியே அந்த எண்ணம் இருக்குது. அப்போ இவங்களுடைய அஜெண்டா என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர்களை உள்ளே வச்சுன்னு கேட்டிங்கன்னா சேர விடாமல் பண்ணணும். அப்போ யார் இங்கே தலைமைன்றது ஒரு பிரச்சனையாக கொண்டு வரணும். அதோடு சேர்ந்து இன்னும் சில பேர் வந்து இணைகிறாங்களா, அதிமுக போன்ற கட்சிகள் வந்து பேசுகிறாங்களா, அதெல்லாம் தடுக்கணும். இப்படி இந்த ஒரு அசைன்மெண்ட்டாக எடுத்து பண்ணுறாங்க. அதுக்காக தான் இந்த மாதிரி வார்த்தை பிரயோகங்கள்லாம் வந்து கொட்டுறது. உச்சபட்சமாக என்ன சொல்ல கேட்டிங்கன்னா விஜய் சீமான் இந்த தம்பிகளை வந்து உசுப்பேற்றி பார்க்குறாங்க, அது முடியல.
கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்காங்க தம்பிங்க. ஏன்னா அண்ணன் பாதை தம்பிகள் பாதை. அண்ணன் வந்து மாநாட்டுக்கு விஜய் அழிச்சாரும் நான் போவேன்னு சொல்கிறார். அப்போ அந்த புரிந்துணர்வு, அதுக்கப்புறம் நாமளும் புரிய வைக்கணும் சில விஷயங்களை, அதில் சரியாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் வராங்க, அந்த பக்கம் பண்ண முடியலையா, இந்த பக்கம் வந்துட்டு விஜய் வந்து மைக் சின்னத்தை காட்டினது அவருடைய சினிமா ப்ரொமோஷனுக்குன்ட்டாங்க. இதுதான் இருக்கிறதுலே ஒரு எப்படி நடக்குது பாருங்க வேலை. திமுக அசைன்மெண்ட் இது. நான் சொல்றது நாம் தமிழர் கிடையாது, நாம் தமிழரை ஒன்றும் பண்ண முடியாது. புரிந்துணர்வு தம்பி அண்ணன் சொல்லிட்டாரு, நான் போவேன்னு சொல்லிட்டாரு. அதுக்கு மேல அங்க ஒரு அப்பீல் கிடையாது. ஏன்னா அது சர்வாதிகார தலைமை, மனிதநேயம் கொண்ட சர்வாதிகார தலைமை. தம்பிங்க சொல்றதை கேட்பாங்க, நாமளும் அவேர் பண்றோம். எச்சரிக்கை இருக்கணும், உடைக்க பாக்குறாங்க, கூட்டணி சேரக்கூடாது பாக்குறாங்க, இப்படியே தெருமுனையில கத்திட்டு போயிடணும் பாக்குறாங்க, சட்டமன்றத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. உஷாரா இருக்குன்னு சொன்னா உஷாரா இருக்கு. அப்ப இந்த பக்கம் வராங்க. விஜய் வந்து இந்த மைக்கை காட்டுனதே அவருடைய படம் ப்ரொமோஷனுக்காக காட்டினாரு. நாம் தமிழருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இலங்கையில மற்றும் உலகளாவிய வந்து இருக்கிற அந்த ஆதரவு திரட்டுறதுக்காக, படம் உலகம் முழுவதும் ஓடணுன்றதுக்காக விஜய் வந்து கோட் படத்தோட அந்த ப்ரொமோஷனுக்காக அதை காட்டுறாரு. இது இப்படி யாராவது சிந்திக்க முடியுமா? உலகம் முழுவதும் ஒரு பார்வையில் இருக்கு. இந்த ஊடக நடுநிலையாளர்கள்லாம் வந்து எப்படி இருக்கிறாங்க பாருங்க. அப்ப அங்க என்ன ஆகும்? என்னங்க எங்களால் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழுக்கு வந்து வாக்கு, நாங்கள் தான் வந்து மைக் சின்னத்தை அறிமுகப்படுத்தணும், இப்படி ஒரு சண்டை போடணும். இந்த சைடில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அது எப்படி படம் ப்ரொமோஷனுக்காக விஜய்க்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக வந்து ரசிகர்கள் இருக்காங்க, இதை மைக் சின்னத்தை காட்டி தான் வந்து பண்ணணுமா, இப்படி ஒரு சிண்டு முடிக்கிற வேலை எப்படிலாம் நடக்குது பாருங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த டிவிக்கேல இருக்கிற தொண்டர்களும் சரி, என்டிகேல இருக்கிற தொண்டர்களும் தம்பிகளும் எப்படி புரிஞ்சுப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை நான் பார்க்குறேன். எவ்வளோ நுணுக்கமான ஒரு அரசியல் சூழ்ச்சி, சதி, வன்மம், கொடூர புத்தி, கேவலமான புத்தி, இழிவான அந்த சிந்தனை எப்படி வெளிப்படுத்து பாருங்க. சேரக்கூடாது. திமுகவுக்கு எதிராக ஒரு அணி அமையக்கூடாது. எடப்பாடி தனியா ஆவர்த்தனம் பண்ணணும், விஜய் தனித்து நிற்கணும். கேட்குறான், விஜய் தனித்து தானே வந்து ஓட்டு பேங்க் காட்டினா, திமுக காட்ட சொல்லுங்க, திமுக காட்ட சொல்லுங்க சார். இந்த ஒரு தேர்தலில் காட்ட சொல்லுங்க சாம்பிளுக்கு. இந்த 2026 எல்லாம் தனித்தனியாக நிற்கலாம். சீமான் தனியாக நிற்பாரு, ஆல்ரெடி தனியாக தான் நின்று இருக்காரு. எல்லாரும் தனித்தனியாக நில்லுங்க பார்க்கலாம். முடியாது. அப்போ நீங்கள் மட்டும் ஒரு அணியில் இருப்பீங்க, எவ்வளோ நியாயம்? நீங்கள் மட்டும் பாதுகாப்பு கவசத்தோடு வருவீங்க, இவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பனியெல்லாம் கட்டிட்டு போய் வெறும் பாடியோடு வரணுமா? அதுதான் நியாயம். எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ணுறது யார் தெரியுங்க? இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு வந்து கேட்டால் ஒரு முகம் தேவை. பத்திரிகையாளர்னு ஒரு முகம், நடுநிலையாளர்னு ஒரு முகம், தேர்தல் கணிப்பாளர், இந்த மாதிரியான ஒரு அரசியல் நிபுணர், இப்படியெல்லாம் ஒரு பார்வையில் வந்து கொண்டு வந்து பேசினாதான் நம்புவாங்க மக்கள். நேரடியாக செந்தில் வேல் வீச்சு சொன்னால் நம்ம என்ன செய்வோம்? அடுத்த நிமிஷம் கீச்சிருவோம். என்ன சொன்ன கேட்டால், இவன் திமுககாரன், இவன் வன்மத்தை கொட்டுறான். அதை தான் நம்ம கேட்டோம். ஒரே கேள்வி தான் கேட்டோம். செந்தில் வேல் வீச்சு தம்பிக்கு ஒரே கேள்விதான். சீமான் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, கமலும் ரஜினியும் வந்து அடிக்கிற அடியில் அடுத்தது யாரும் வந்து அரசியலுக்கு வரக்கூடாது எந்த நடிகரும் சொன்னார். அப்போ விஜயும் சேர்த்தாரு ஆமான்னு சொன்னார் இல்லையா? அதை நினைவுபடுத்துறாரு இல்லையா செந்தில் வேல் வீச்சு. அவருக்கு நான் ஒரு விஷயம் நினைவுபடுத்துறேன். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் சொன்னார், உதயநிதி அரசியலுக்கு வராரா? அவர் வரமாட்டார், என் குடும்பத்தில் இருக்க யாரும் அரசியலுக்கு வரமாட்டான்னு சொன்னார். அதை ஞாபகப்படுத்தணும். அதை நம்ம செஞ்சோம். இவ்வளோ நினைவு இருக்கிற இந்த செலக்டிவ் அம்னிஷியா இருக்கக்கூடாது இல்லையா? செந்தில் வேல் வீச்சுக்கு செலக்டிவ் அம்னிஷியா இருந்ததுன்னா அது சரி பண்ணுற இடத்துல நம்ம இருக்கிறோம். இதுதான் சார் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ செந்தில் வேல் வீச்சு சொன்னால் அதை நம்ம வந்து கணக்கெடுக்கணும். யூடியூப் ப்ரோட்டஸ்ட் பேசுகிறாங்கன்னா, அவங்க அரசியல் விமர்சனம் பேசுகிறாங்க, அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பொது பார்வையாக பார்க்க முடியாது, கட்சி பார்வை, அரசியல் பார்வை. ஆனால் நீங்கள் எப்படின்னு பார்க்குறீங்க? ஒரு நடுநிலையாளர் ஒரு முத்திரையை வச்சுக்கிறீங்க, ஒரு 10 ஊடகத்தில் போய் நான் கேட்டால் நீங்கள் நினைக்கிற ஒரு அஜெண்டாவை அதை வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து நீங்கள் பேசுகிறீங்க. ஆனால் அது எவ்வளோ வன்மம் இருக்குது. இதைத்தானே சார் சவுக்கு சங்கர் பண்ணிட்டு இருந்தான். திமுகவை வீழ்த்தணும், திமுகவை ஒழிக்கணும், திமுகவை நாசம் பண்ணணும், திமுகவை அடிக்கணும், உதயநிதி வரக்கூடாது, இப்படி தானே அவனுக்கு எண்ணமே இருந்துச்சு. ஏன்னு கேட்குறேன் நான். ஒரு பொது அரசியலில், ஜனநாயக அரசியலில் வந்து கண்டெஸ்ட் பண்ணி நிற்கிறது, வெற்றி தோல்வியில் வந்து நீ வந்து களமாடணும்ல சார். அதானே சார் அரசியல். உள்ள வந்து குறுக்கில் அடித்து காலி பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்? வரட்டும், உருவாகட்டும். நாம் தமிழரும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழக வெற்றி கழகமும் இணையட்டும், 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி தலைமையை கூட ஏற்றுக்கிட்டோம். இது யார் அவங்களுக்குள்ள முடிவு பண்ண போகிறாங்க? சீமான் தலைமையா அல்லது வந்து பார்த்தீங்கன்னா வந்து எடப்பாடி தலைமையா, விஜய் தலைமையா, அவங்க முடிவு பண்ண. அதுக்குள்ளே நீங்கள் ஏன் வந்து சேரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நீங்கள்
அது தப்பு இல்லையா? அது நம்மளால ஏற்றுக்க முடியாது. எதிர்காலம்னு ஒன்று இருக்குது சார். அது ஒரு போதும் பார்க்கலாம். அது வரும்போது முடிவு பண்ணும். காலம் ரொம்ப ரொம்ப தூரம் இல்லை, 2 வருஷம் தான். அரசியலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சூழ்ச்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா என்றைக்குமே அரசியலில் சூழ்ச்சிகள் இருக்குது. ஆனால் அது ஒரு வன்மத்தோட அரசியலை நீங்கள் சாணக்கியத்தனம் பண்ணுங்க. ஆனால் அது வன்மத்தோட பண்ணாதீங்க. உங்களுக்கு தனிநபர் நீங்கள் நமிச்செடுத்தா சொரிஞ்சிக்கிறதுக்காக பயன்படுத்தாதீங்கன்ற நான். நீங்கள் உங்களுடைய அரசியல் அரிப்பை வந்து சொரிஞ்சிக்கிறதுக்காக இல்லை உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நீங்கள் ஒரு கல்லா காட்டணும், தனியாக வந்து நீங்கள் ஒரு வசூல் வேட்டை நடத்தணுன்றதுக்காக பண்ணாதீங்க. நீங்கள் பகிரங்கமாக வாங்க, இந்த பக்கம் நான் களமாடுறேன், திமுகவுக்கு ஆதரவாக நான் நிற்கிறேன், இல்லை அந்த பக்கம் நான் நிற்கிறேன், ஏதாவது ஒரு பக்கம் நின்று அதை விட்டு நடுநிலையாளர் பத்திரிகையாளர்ன்ற அந்த போர்வையில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குட்டையை குழப்பாதீங்கன்ற. இது இப்படி தான் பண்ணிட்டு இருக்கு. மோடி திடீர்னு நீங்கள் மோடி ஆதரவாளர் ஆகிடுவீங்க, பிஜேபியை ப்ரொமோட் பண்ணுவீங்க, திருப்பி அடித்த உடனே என்ன செய்வீங்கன்னு கேட்டீங்கன்னா அப்படியே நீங்கள் என்னன்னு கேட்டால் எடப்பாடி எதிர்ப்பாளர் ஆகிடுவீங்க. நாளைக்கு இதே வந்து பார்த்தீங்கன்னா திமுக எதிர்ப்பாளர் ஆகிடுவீங்க. ஏன் இந்த மாதிரியான வேடம்? எதுக்கு இந்த குழப்பம்னு தான் கேட்கணும். இதுக்கு மேலே பேசணும், எக்கச்சக்கமாக பேசணும். நன்றி, வணக்கம்.